வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஓட்ஸ் நீர் கொழுக்கட்டை. நிறைய கொழுக்கட்டை செய்வோம். அதில் நல்ல ஹெல்த்தியாக ஓட்ஸை வச்சு காரசாரமான ஒரு கொழுக்கட்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஓட்ஸை நல்லா வடைச்சட்டியில் எண்ணெய் எதுவுமே விடாமல் வெறுமனை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கலர் மாற வேண்டாம். வறுத்து எடுத்த ஓட்ஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேறொரு பவுலில் தட்டி ஆற விட்டுக்கலாம். ஓட்ஸ் நல்லா ஆறின பிறகு அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வாட்டி மட்டும் திரித்து எடுத்தால் போதும். கொஞ்சம் கொரன்னு இருந்துச்சுன்னா கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கப்பு ஓட்ஸுக்கு அரை கப் அளவுக்கு இடியப்பம் செய்கிற அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சரிசி மாவு தான் இது. தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா பசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருட்டி எடுப்போமோ அதேமாரி மாவு எல்லாத்தையும் ஓட்ஸு, அரிசி மாவு, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உருட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 15 நிமிஷம் கழித்து கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை எடுத்து சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே ஒன்று போல் உருட்டி நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ அதில் வச்சுக்கலாம். ஆவியில் வேக வைக்க போகிறதுக்கு இந்த மாதிரி ஹோல் இருக்கிற தட்டாக நான் எடுத்துக்கிறேன். இது இல்லைன்னா இட்லி தட்டில் கூட வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலே இது அவிஞ்சு ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம தாளித்து விடுறதுக்காண்டி ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்போட நிறம் கொஞ்சம் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த ஓட்ஸ் கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி அந்த தாளிப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இது கூட தேங்காய் பூ ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூவும் இந்த கொழுக்கட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். காரத்துக்கு கொஞ்சமாக வத்தல் தூளோ இல்லை கரம் மசாலாவோ ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா அந்த கொழுக்கட்டையோட இந்த வத்தல் தூளும் ஆட் ஆகிரும். தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான ஓட்ஸ் நீர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிடும் போது டேஸ்ட்டாக தெரியும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உடனே உங்களுக்கு வரும்.